தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் சார்பாக மாநிலங்களவை தேர்தலில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். காங்கிரசுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை தாவேக ஒதுக்கியிருந்த நிலையில் காங்கிரஸ் சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். ராஜ்யசபா தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமை இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. எதனால இந்த தேர்தல் வருது அப்படின்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர் சி வி சண்முகம் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தாரு. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திடம் போனது. ஆனா தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்துல அதிகாரப்பூர்வமா கொடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் சார்பா யார் வேட்பாளரா அறிவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்துல இருந்தது. பிரவீன் சக்கரவர்த்தி அந்த இடத்துல போட்டியிடலாம் அப்படின்னு பல தகவல்கள் வந்த நிலையில இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு காங்கிரஸ் தலைமையிடமிருந்து வந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய அளவுல தரவுகள் மற்றும் ஆராய்ச்சி துறையில தலைவரா இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பர்ல ஒருவர். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் அவர் நெருங்கிய நண்பர் அப்படின்னும் பார்க்கப்படுது. அதுவும் முக்கியமான ஒன்று. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் தவேக கூட்டணி அமையணும் அப்படிங்கறதுல பிரவீன் சக்கரவர்த்தி உறுதியாக இருந்தாரு. பல நகர்வுகளை பிரவீன் சக்கரவர்த்தியும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த கூட்டணி அமையாம போனது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல பார்க்கக்கூடிய ஒன்று. அதனால இப்ப காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் அந்த வாய்ப்பு போகும்னு சொல்லப்பட்ட நிலையில தான் இப்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக களமிறங்குகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு. ஜூன் 18ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெற போகுது. ஜூன் 8ஆம் தேதிக்குள்ள வேட்பு மனு தாக்கல் செய்யணும். பிரவீன் சக்கரவர்த்தி நாளையோ அல்லது நாளை மறுநாளோ தமிழ்நாட்டுல தலைமைச் செயலகத்துக்கு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த ராஜ்யசபா இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ களமிறங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.